தட்டி ஆண்டவர் சொல்ல கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 43 தான் நினைக்கிறேன். இந்த ஜனத்தை எல்லாம் சொல்லுங்க, இந்த ஜனத்தை, எந்த ஜனத்தை? புதுக்கோட்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்களாம் தமிழ்காரங்க தானே எல்லாருமே? தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் இருக்குது தானே? ஆமே. அவர் எனக்கென்று ஏற்படுத்தினேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உட்காந்துருங்க, ப்ளீஸ் பி சீட்டட். எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு என்ன அர்த்தம்? ஏசாயா 43 அது பாருங்க. இந்த ஜனத்தை எல்லாம் சொல்லுங்க, இந்த ஜனத்தை சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க இந்த ஜனத்தை எனக்கு. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். என் புள்ள 10 மாசம் தவம் இருந்து இல்லை, பல வருஷம் தவம் இருந்து 10 மாசம் சுமந்து எனக்கு என் பிள்ளைய நான் பெற்று எடுத்தேன்னு தாய்கள் அம்மாக்கள் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனத்தை என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து ஆவார்களை. அவ்வளவுதாங்க. இங்க நம்ம இன்னைக்கு திருச்சபை அமைதியா ஆழ்நிலை தியானத்துக்கு போனவங்க மாதிரி யோகாசன பயிற்சியில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காரக்கூடாது. அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் எடுத்து விடுற மாதிரி போகக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். என்ன தலகாலு புரியாம ஆடுறான்னுவாங்க பாத்தீங்களா? அப்படி ஆடுறதுக்கு தான் சர்ச்சுக்கு நீங்க வரீங்க. உங்க சொந்தக்காரங்க சொல்லக்கூடாது, பிசாசு சொல்லணும், இவன் என்ன தலகால புரியாம ஆடுறான்னு. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, என் ஜன அது வீட்டில் இருக்கிறப்ப, வெளியில் இருக்கிறப்ப, பிரச்சனைகள் இருக்கிறப்ப, வேலை செய்கிறப்ப, ஞாயிற்றுக்கிழமான வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி வரும் பாருங்க. அப்பா எப்போ காண்பேனோ, எப்போ சேர்வேனோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, லூத்தரனில் பாடுவாங்க. அந்த மாதிரி மண்டே ஆனால் நம்ம இருதயம் ஏங்கும், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும். உங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு அங்கிள் கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆறா எங்களுக்கெல்லாம் பிடிச்சிக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எப்படா உக்காரலான்ற மாதிரி. என்னன்னா ஒரு ஓய்வை, ஒரு இளைப்பாறுதலை நம்ம மனசு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும், ஊழியம் என்பது ஒரு போர்க்களம். ஊழியம் என்பது அது ரோஜா மலர் படுக்கை அல்ல. நான் சொல்ல, எங்கள் தலைவர் சொல்வார், அதை அப்படியே காப்பி அடிச்சிட்டிங்களா? காப்பி அடிக்கல, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஆமென். காப்பி அடிச்சு பேசுறது வேற. இந்த நேற்று தான் வந்துக்கிறேன்னா எஸ்ஐகே நான் சொன்னதை காப்பி அடிச்சு பேசலாம். நாங்கள் 30 வருஷம் ஆகிப்போச்சு ஊழியத்துக்கு எங்களுக்கு ஆரம்பத்தில் ஊழியன்னா ரொம்ப பரவசமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஊழியம் என்பது அவ்வளோ பரவசமானது மட்டும் அல்ல, அது பழரசம்தான். ஆனால் புழியப்பட்ட பழரசம், நசுக்கப்பட்ட பழரசம், ப்ராசஸ் பண்ணப்பட்ட பழரசம், ஊற வைக்கப்பட்ட பழரசம். நீங்க ரெடிமேடா ஏதாவது நடக்கும் நினைச்சு இயேசுகிட்ட வந்தீங்கன்னா நடக்கும். ஆண்டவர் தன்னுடைய ப்ராசஸ்ல கொண்டு போவார். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, அவர் உங்களை நம்பி கொண்டு போறார், உங்களை எதிர்பார்த்து கொண்டு போறார். 45 ஆண்டுகள் அவங்க ஓடி இருக்கிறாங்க, கர்த்தர் ராஜ்யத்துக்களை உழைச்சிக்கிறாங்க. அவங்க தன்னை மட்டும் பார்த்துக்கிட்டு, தான் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு, தான் சபையை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. அவங்க பேதுரு நிழல் பட்ட உடனே சுகமானாங்க, கூட்டத்துக்கு தெரியும். ஆனால் பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு நடுத்தெருவில் அப்பா அம்மா விட்டுட்டு வந்தது இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். உடம்பு சரியில்லாத மாமியாரை சுகமாக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ வான்னு கூப்பிட்டு வந்தது இயேசுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி அவங்க ஊழியத்தில் இருக்கிறவங்க யாருமே சேர்த்துக்கிட்டு வரலைங்க, இழந்து போய் தான் வருகிறார்கள். எசேக்கியா எப்பவுமே சொல்லுவாங்க, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும்வாங்களா. இதெல்லாம் சின்ன வயசில் கேட்ட ரொம்ப உற்சாகமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம லேட்டாக ரட்சிக்கப்பட்டாலும் 25 வருஷம் ஆச்சு இந்த சர்ச்சை ஆரம்பித்து, நம்ம இப்போ தான் மெம்பர் ஆகிருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டர் க்ளோரி
இஸ் கிரேட்டர் தேன் த ஃபார்மர் க்ளோரி. பரவாயில்ல, பிந்தினா கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்குவோம். நானும் அப்படி நினச்சிக்கிட்டேன். நம்ம லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ரொம்ப ரிவார்டு ஜாஸ்தின்னு. ஆனால் தீர்க்கதரிசி ஒரு நாள் சொன்னார், அந்த அத்தியாயத்தை முழுசாக வாசிச்சு பாருங்க. அதுக்கு மேலே ஒன்று சொல்லுவார் இயேசு, என் நாமத்தின் நிமித்தம் தன் தாயையாவது தன் தகப்பனையாவது தன் வீட்டையாவது பிள்ளையாவது பெற்றோரையாவது இதையாவது அதையாவது எதையாவது ஒருத்தன் விட்டுட்டு வந்தான்னா உண்மையில் மாத்திரமல்ல மறுமையில் சொன்னார். ஆனால் ஒன்று, நம்ம கண்ணெல்லாம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் 100 மடங்கு அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. என் நாமத்தின் நிமித்தம் நீ ஒன்றை இழந்தால், எசேக்கியேல் சொன்னாரு, யார் பிந்தினவர் முந்தினவர் ஆவார்? யார் இழந்திருக்கிறார்கள். என்னங்க சொல்றீங்க? வந்தால் கொஞ்சம் லாபம் வரும்னு பார்த்தா நீங்கன்னா இழப்பை பற்றி பேசுறீங்க. இது காசை இழக்கிறது இல்லைங்க, சில நேரத்தில் கௌரவத்தை இழக்கிறதுங்க. இது ப்ராஸ்பரிட்டி இழக்கிறது இல்லைங்க, சில நேரம் உங்களுடைய பெருமையை இழக்கிறதுங்க, உங்களுக்கு இருக்க முக்கியத்துவத்தை இழக்கிறதுங்க, நம்மளை நாமளே புகுத்திக்கிறோம் பாருங்க, அதை இழக்கிறதுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் இந்த சிறிய இவனை மாதிரி சிறியவனாக இருக்கணும்னு பாருங்க. அப்படி there is something we have to lose, ready to lose. அங்கிள் கரெக்டாக எழுதி வச்சுக்காரு பின்னால். இங்கேருந்து பார்த்தா, உன் சிலுவையை எடுத்து செல். அது ஆண்டவர் சும்மா சொல்ல, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. யூ ஹாவ் டு லூஸ். நான் இன்னைக்கு நல்லா தீர்க்க தரிசன வார்த்தை தான் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் வாயை தந்தோன்னு இப்படி வந்துட்டு இருக்குது. நீங்கள் எதையுமே இழக்காம ஒன்று ஆதாயம் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு குரங்கு கதை தெரியும்? குரங்கு தேங்காய் சாப்பிட்ட கதை தெரியாதா? குரங்கு தேங்காய் சாப்பிடுச்சு. ஒருத்தவங்க இளநீ குடிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருந்துச்சு, உள்ளே நல்லா வெள்ளைன்னு தேங்காய் இருந்துச்சு. குரங்கு பார்த்துச்சு, அடடா தேங்காய் இருக்கேன்னு எடுத்துச்சு, கையை விட்டுச்சு, உள்ளே போயிடுச்சு. கை சுரண்டுன்னு சுரண்டுச்சு. தேங்காய் ஃபுல்ஸாக சுரண்டிடுச்சு. ஆசை எடுத்து சாப்பிடலான்னு கை எடுத்துச்சு, கை வரல, தேங்காவோட ஒட்டிக்கிச்சு. என்ன பிரச்சனைனா, கை போனப்ப இப்படி போச்சு, உள்ளே போயிடுச்சு. இப்போ கை வெளியே வரணும், எப்படி வரணும்? இப்படி வரணும். ஆனால் இப்போ கை இப்போ வெளியே வர முடியல. கை உள்ள என்ன இருக்குது? வேளாங்கண்ணவங்கெல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பாப்போம். வந்துடலாம். நீங்கள் வர முடியாமல் பிசாசு தடுக்கல, நீங்கள் வர முடியாமல் பில்லி சூனியம் யாரும் பண்ணலை, நீங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சதித்திட்டம் யாரும் தீட்டல. நீங்கள் என்ன எதையோ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, லீவிங் இஸ் அ வே ஃபார் கிளீவிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? விட்டாதான். ஏமே குரங்குக்கு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? கூழுக்கும் ஆசை, கூழு குடிக்கணும், ஆனால் மீசையில் படக்கூடாது. கஷ்டம் சார். நீ பார்க்கிறது எரிகிற முட்புதர் என்றால், உன்னோடு பேசுகிறவர் யெகோவா என்றால், உன்னை அழைக்கிறவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றால், உன்னை நான் எகிப்துக்கு அனுப்பணும், நீ என் தளபதியா போகணும், இத்தனையும் இருக்குன்னா இப்ப உன் செருப்ப நீ கழட்டி தான் ஆகணும். ஆமென். Unless you remove, you can never move from anywhere from your life. இதே ஒன்றை இழக்காமல். ஆமென். எசேக்கியேல் தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு, வாழ்க்கையோட அடிப்படையை. இது நாங்கள் இன்னைக்கு கேட்கலைங்க, 19-20 வயசு இருக்கும்போது கேட்டேங்க. அதனால் என்ன போச்சுன்னா, நமக்கு அப்போல்லாம் சந்தோஷம் வந்துச்சு, ஒன்றை இழந்தால் சந்தோஷம் வரும். ஆனால் இன்னைக்கு ஒரு சந்ததி உருவாயிருக்குது, இந்த சந்ததிக்கு இழப்பே தெரியாது. இழப்பை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இழப்பை பற்றி பேசாத இழைக்கிற மாதிரியே பேசுகிற இடத்துக்கு போயிடுவாங்க. So sad. இயேசு 12 பேரை சூஸ் பண்ணிட்டு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து. இது என்ன தப்பா நினச்சிட்டாங்கன்னா, நீ சாப்பிடக்கூடாது, நீ நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. இது சுய வெறுப்புன்னா, ஏதோ நானா என்னை நான் நல்ல ட்ரெஸ் போட மாட்டேன், பவுடர் போட மாட்டேன், நான் தலையை சீவ மாட்டேன் அப்படின்னா அப்புறம் நம்மளை இமாலயாவுக்கு கீழே அனுப்பி விட்டுருவாங்க. அப்புறம் அதை சொல்ல ஆண்டவர், என்னுடைய நான்
நான் என்கிற அந்த உணர்வு, அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு.